தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அசாமின் கோக்ராஜர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை தண்டவாளத்தில் ஏற்பட்ட சந்தேகத்திற்கிடமான குண்டுவெடிப்பு காரணமாக ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ரயில் தண்டவாளங்கள் மற்றும் மரச்சட்டங்கள் சேதமடைந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோக்ராஜார் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தலக்கட்டி மற்றும் கோக்ராஜார் நிலையங்களுக்கு இடையேயான தண்டவாளத்தில் இன்று நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் ரயில் பாதை சுமார் 3 அடி தூரத்திற்கு கடுமையாக சேதமடைந்து தண்டவாளத்தின் மரச்சட்டங்கள் சிதைந்து உலோக துண்டுகள் பல மீட்டருக்கு சிதறின. நள்ளிரவு 1 மணியளவில் அவ்வழியாக சென்ற ஒரு சரக்கு ரயிலின் மேலாளர் ரயிலில் ஏற்பட்ட அதிர்வை உணர்ந்து ரயிலை நிறுத்தி ஆய்வு செய்தபோது தண்டவாளத்தில் குண்டு வெடிப்பால் சேதம் ஏற்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் கீழ் அசாம் மற்றும் வடமேற்கு மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் ரயில் சேவைகள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டன. 8 ரயில்கள் வரை வழியில் நிறுத்தப்பட்டன. இந்த சம்பவத்தில் எந்த உயிரிழப்போ அல்லது ரயில் தடம் புரண்டதோ ஏற்படவில்லை என்று கோக்ராஜார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புஷ்பராஜ் சிங் உறுதிப்படுத்தியுள்ளார். ரயில்வே மற்றும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டு சேதமடைந்த தண்டவாளத்தை இன்று அதிகாலை 5:25 மணிக்கு சரி செய்தனர். அதன்பின் ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்கியது. மாநில காவல்துறை, ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விரைந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சமீப ஆண்டுகளாக அமைதி நிலவி வந்த இந்த பகுதியில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பது மீண்டும் வன்முறைகள் திரும்பலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.